Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.1ல உள்ள 4th problem பார்த்தோம். அதுக்கான லிங்கை descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.1ல உள்ள 5th problem பார்க்கலாம். There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105. When the first two shots are interchanged in their number, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each shot. அதாவது ஒரு 12 பீஸ் ஆஃப் கரன்சி, அதாவது 12 நோட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா 5 ருபீஸ் நோட்டு உங்களுக்கு ஒரு 5 இருக்குன்னு வைங்களேன், 10 ருபீஸ் நோட்டு ஒரு 5 இருக்கு அப்படின்னா, 20 ருபீஸ் நோட்டு ஒரு 2 இருக்கு அப்படின்னா, மொத்த நோட்டையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 12 நோட் இருக்கும் இல்லையா? 12 நோட் இருக்கு. அது எத்தனை தனித்தனியா அவங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லல. 5 ருபீஸ் எவ்வளவு நோட் வச்சிருக்காங்க, 10 ருபீஸ் எவ்வளவு நோட் வச்சிருக்காங்க, 20 ருபீஸ் எவ்வளவு நோட் வச்சிருக்காங்க சொல்லல. எனக்கு மொத்தமா 5 rupees, 10 rupees, 20 rupeesல ஒரு 12 நோட் இருக்குப்பா. அந்த 12 நோட்டையும் ஆட் பண்ணேனா, அந்த 12 கரன்சிஸையும் 12 கரன்சிஸையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 105 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செகண்ட் கிவன். ஃபர்ஸ்ட் கிவன் என்னன்னா, என்கிட்ட 5 rupees, 10 rupees, 20 rupees நோட் வந்துட்டு 12 நோட் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிவன். செகண்ட் கிவன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 105 வருதுங்கிறது செகண்ட் கிவன். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் டூ ஷார்ட்ஸ் ஆர், அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூவையும் செகண்ட் உள்ள வேல்யூவையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா என்னோட வேல்யூல இருந்து 20 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தேர்ட் கொஸ்டின். இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு கரன்சிஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கு, தனித்தனியா எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். சரியா, கிவனுக்குள்ள போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எத்தனை கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க, 5 ருபீஸ், 10 rupees and 20 rupees. சரியா, இப்போ நான் 5 rupees xன்னு வச்சுக்க போறேன், 10 rupees yன்னு வச்சுக்க போறேன், 20 rupees zன்னு வச்சுக்க போறேன். Let the number of rupees 5 currencies be x. Next, 10 rupees நோட்டை நான் yன்னு வச்சுக்க போறேன். Let the number of rupees 10 currencies be y. Next, நான் 20 rupees zன்னு வச்சுக்க போறேன். Let the number of rupees 20 currencies be z. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ given குள்ள போலாமா? பாருங்க, there are 12 pieces of 5 rupees, 10 rupees, 20 rupees. அதாவது எனக்கு வந்துட்டு 5 rupeesலயும் 10 rupees, 20 rupees இது மூணுத்துலயும் என்கிட்ட 12 நோட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, எனக்கு வந்து எத்தனை நோட் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்போ x plus y plus z இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 12 நோட் வருமா? அப்போ x plus y plus z is equal to 12. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எப்படி எடுத்தேன்? எனக்கு xங்கிறது 5 கரன்சிஸ், yங்கிறது 10 கரன்சிஸ், zங்கிறது 20 கரன்சிஸ். இது மூணையும் எனக்கு இந்த மூணு கரன்சியும் ஆட் பண்ணா எனக்கு வந்து 12 நோட் இருக்கு. எனக்கு வேல்யூல 12 நோட் இருக்கு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட், இந்த கரன்சிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா, அதாவது இந்த கரன்சிஸோட நோட் தான் 12 நோட், இதோட வேல்யூவை கரன்சியோட வேல்யூவை ஆட் பண்ணா எனக்கு 105. அப்போ xங்கிறது எனக்கு 5 கரன்சிஸ். அப்போ இதோட வேல்யூனா என்ன வரும்? 5x. yங்கிறது 10 கரன்சி, இதோட வேல்யூனா பிளஸ் 10y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க? 105. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் 5 ஆல் டிவைட் ஆகுனால டிவைடட் பை 5 போட்டுக்கிறேன். போட்டா என்ன கிடைக்கும்? x பிளஸ் 2y plus 4z is equal to 21. ஓகேவா? இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்திருந்தாங்க? when the first two shots are interchanged, அதாவது இந்த ரெண்டு வேல்யூவையும் நீ இன்டர்சேஞ்ச் பண்ணா இதோட வேல்யூல இருந்து எனக்கு 20 ரூபீஸ் வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகும், அதாவது கூட ஒரு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ 5 இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட். இது ரெண்டோட வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 10 ரூபீஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா 10x, 5 rupees இந்த சைடு போச்சுன்னா plus 5y plus 20z அப்படியே தான் இருக்கும் is equal to 105 கூட எவ்வளவு ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது? increased by 20 rupees. அப்போ plus 20. ஓகேவா? 10x plus 5y plus 20z is equal to 125. எனக்கு இந்த ஈக்குவேஷனும் 5 ஆல டிவைட் ஆகும். அப்ப நான் டிவைடட் பை 5 போட்டுக்கலாமா? போட்டா என்ன கிடைக்கும்? 2x plus y plus 4z is equal to 25. இது third equation. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எடுத்தேன்னு புரிஞ்சுதா?
இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எனக்கு x இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல எனக்கு x இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து மைனஸ் பண்ணா எனக்கு x வேரியபிள் எலிமினேட் ஆகுமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? x plus y plus z is equal to 12. Second equation x plus 2y plus 4z is equal to 1. இங்க பாருங்க மைனஸ் போட்டு நான் சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்றேன். மைனஸ் 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 மைனஸ். ஓகேவா? அப்ப x minus x கேன்சல் ஆயிரும். y minus 2y minus y, z minus 4z minus 3z, 12 minus 21 ஓட வேல்யூ minus 9 கிடைக்கும். இங்க எல்லாமே மைனஸ்ல இருக்கனால இந்த ஈக்குவேஷனை மைனஸால மல்டிப்ளை பண்ணா இங்க எல்லாம் பிளஸ் ஆயிடும். அப்போ y plus 3z is equal to 9. இது fourth equation. ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x இருக்கு, தேர்ட் ஈக்குவேஷன்ல 2x இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல நான் மல்டிப்ளை பண்ணா என்னால x எலிமினேட் பண்ண முடியுமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் into 2 என்ன வரும்? 2x plus 2y plus 2z is equal to 24. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்க போறேன். என்ன கிடைக்கும்? 2x plus y plus 4z is equal to 25. ஓகேவா? இப்போ மைனஸ் போட்டு நான் சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ண போறேன். மைனஸ் 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 2x minus 2x cancel ஆகும். 2y minus y y, 2z minus 4z minus 2z is equal to minus 1. கிடைக்குமா? இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன்லயும் ஃபோர்த் ஈக்குவேஷன் எனக்கு y y அப்படிங்கிற வேரியபிள் சேமா இருக்கனால இது ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் வந்து கம்பேர் பண்ணிக்க போறேன். ஓகேவா? அப்ப ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன வரும்? y plus 3z is equal to 9. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் y minus 2z is equal to minus 1. இங்க மைனஸ் போட்டு சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ண போறேன். மைனஸ் பிளஸ் பிளஸ்னு வரும். அப்போ y minus y கேன்சல் ஆயிடும். 3 plus 2z ஓட வேல்யூ என்ன? 5z is equal to 9 plus 1 10. அப்போ 5z is equal to 10 னா இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 5 இந்த சைடு போச்சுனா டிவைட்ல வந்துரும். அப்போ z is equal to 10 by 5. 5 ones are 5 twos are. z ஓட வேல்யூ 2. நான் இந்த z ஓட வேல்யூ கொண்டு வந்து 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? y minus 2 twos are 4 is equal to minus 1. அப்போ minus 4 இந்த சைடு போச்சுனா plus 4. அப்போ y is equal to 4 minus 1 3. அப்போ y ஓட வேல்யூ என்ன? y ஓட வேல்யூ 3. இப்போ நான் y ஓட வேல்யூவையும் z ஓட வேல்யூவையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லிருந்தேன்? x plus y plus z is equal to 12. அப்ப x ஓட வேல்யூ தெரியாது, plus y ஓட வேல்யூ 3 plus z ஓட வேல்யூ 2 is equal to 12. x plus 3 plus 2 ஓட வேல்யூ 5 is equal to 12. plus 5 இந்த சைடு போச்சுனா minus 5. அப்ப x equal to 12 minus 5. 12 minus 5 ஓட வேல்யூ என்ன? x equal to 7. ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அப்படினா x என்னவா எடுத்தோம்? 5 ரூபீஸா எடுத்தோம். 5 ரூபீஸ் நோட் 7 இருக்கான். y என்னவா எடுத்தோம்? 10 ரூபீஸ் எடுத்தோம். அப்போ 10 ரூபீஸ் நோட் 3 இருக்கான். z என்னவா எடுத்தோம்? z வந்து 20 ரூபீஸ் நோட். அப்போ 20 ரூபீஸ் நோட் 2 இருக்கான். ஓகேவா? பாருங்க, நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் rupees 5. rupees 5 எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 7. நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் rupees 10. rupees 10 எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 3. number of currencies in rupees 20. rupees 20 எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 2. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1ல் உள்ள 5th ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த ப்ராப்ளமோட எக்ஸசைஸ் 3.1 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.10 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.